செப்டம்பர் 11ஆம் தேதி. உலகின் தூங்கா நகரம் என்று வர்ணிக்கப்படும் அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் காலையில் வழக்கம் போல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. வீதிகளில் வாகனங்களின் படையெடுப்பு, ஹார்ன் சப்தங்கள், டாக்ஸிகளின் ரீங்காரம் என அன்றாட பணிகளில் மக்கள் ஈடுபட்டிருந்த நேரம். விண்ணை முட்டும் அளவிற்கு ஓங்கி உயர்ந்து காணப்பட்ட அந்த உலக வர்த்தக மைய கட்டடங்கள் அன்றைய பொருளாதார நிலையை நிர்ணயிக்க தயாராகி கொண்டிருந்தன. சரியாக காலை 8:46 110 மாடிகள் கொண்ட உலக வர்த்தக மைய கட்டிடத்தின் வடக்கு கட்டிடத்தின் 93 மற்றும் 99 மாடிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் திடீரென விமானம் ஒன்று அதிபயங்கர வேகத்துடன் மோதி வெடித்து சிதறியது. சற்றும் எதிர்பாராத வகையில் சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் அண்ணாந்து பார்க்க விமானம் ஏதோ விபத்தில் சிக்கிக் கொண்டதாக எண்ணி பீதியடைந்தனர். 81 பயணிகள் 11 பணியாளர்களுடன் பாஸ்டனின் லோகன் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து லாஸ் ஏஞ்சலஸ் நோக்கி புறப்பட்ட அமெரிக்க ஏர்லைன்ஸ் போயிங்